இப்போ லைவ் வந்தாச்சுன்னா ஆடியோ வீடியோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. எஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு என்னை வந்து லைவ் கிளாஸில் ஸோ ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸோட மீட் பண்ணுறீங்க. ஸோ விஷுவலா ஆடியோ எல்லாமே கரெக்டாக இருக்கா? குட் ஈவினிங். குட் ஈவினிங். இப்போ எக்கோ இருந்தா அப்படின்னா ஸோ ஒரு டைம் லெஃப்ட் ஆயிட்டு அகெயின் ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஏதாச்சும் கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் கமெண்ட் போட்டு விடுங்க. ஓகே. ஆடியோ அண்ட் வீடியோ கிளியர்? எஸ், தேங்க்யூ. கோகுல்நாத், ரம்யா, விஷ்ணு, சுபாஷினி, அஸ்வின், லால், விஷ்ணு, ஸ்ரீ கிஷோர், குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். சரிப்பா. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஆக்சுவலா இந்த செஷன் வந்து சோ மச் டவுட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய மெசேஜ் வந்து ஆப்ல, டெலகிராம் குரூப்ல, இண்டிவிஜுவலா வந்து டெக்ஸ்ட் பண்ணி கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டவுட்டை நான் இந்த ஓரியன்டேஷன் கிளாஸோட வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். சரியா? ஸோ இதுல நான் டவுட்ஸ் எல்லாம் படிச்சப்போ அதுல ஒரு ரொம்ப முக்கியமான டவுட், சார் உங்க கோர்ஸை வந்து நான் எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. ஏன்னா இந்த நம்மளுடைய பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-50% என்னுடைய ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அண்ட் புதுசா ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ நான் சொல்ற கண்டென்ட் எல்லாமே இப்போ நியூ ஜாயினிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் சொல்ற ஆர்டர்ல ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தெளிவா கேளுங்க. சரியா? அண்ட் இன்னைக்கு ஓரியன்டேஷன் கிளாஸ்ல ஒரு ப்ராமிஸ் வந்து உங்களுக்கே பண்ணிக்குங்கப்பா. ஏன்னா சார் நான் ஒரு ட்ரை கொடுக்குறேன், பேங்க் எக்ஸாம் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், நான் ஒரு ட்ரை கொடுக்குறேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்க ட்ரை பண்றது எப்படினாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே. பட் எனக்கு வேண்டியது எல்லாமே, சார் இந்த வருஷம் நான் வந்து 2026ல ஒரு பேங்க் ஜாப் நான் கண்டிப்பா போகணும். அண்ட் எவ்வளவோ மென்டார்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அண்ட் எவ்வளோ கைடன்ஸ் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. அண்ட் என்னோட வே ஆஃப் அப்ரோச்சும் சரி, என்னோட வே ஆஃப் டீச்சிங்கும் சரி, நான் உங்களை கைட் பண்ற மெத்தடும் ஸோ ரிசல்ட் ஓரியன்டட் 100% ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜிஸ். சரியா? என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின், இந்த ரெண்டு தான். ஓகே. டிசிப்ளினா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம கன்சிஸ்டன்சியா நம்ம சப்ஜெக்ட்ஸை உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணி போயிட்டே இருக்கணும். ஓகே. பிறை, ஹாய் நந்தினி, ராஜலட்சுமி, ஹபிராமி, கௌஷிகா, சரண்யா. ஓகேங்க. சரிப்பா. ஸோ பேங்க் எக்ஸாமோட ஸ்ட்ரக்சர் எல்லாருக்குமே தெரியும். என்னது? ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும். ஓகே. ஸோ பேங்க் எக்ஸாமோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மெயின்ஸ். ஸோ நான் எல்லா கிளாஸ்லயும் சொல்றதுதான், சார் நான் ப்ரிலிம்ஸ் மட்டும் கிளியர் பண்ணணும். ஏன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனாதான் மெயின்ஸுக்கு போக முடியும். மெயின்ஸ் தான் வந்து நமக்கு போஸ்டிங்கான எக்ஸாமே. போஸ்டிங் வாங்குறதுக்கான எக்ஸாம் மெயின்ஸ் தான். ப்ரிலிம்ஸ் வந்து உன்னை ரிஜெக்ட் பண்ணி வெளியே அனுப்புற எக்ஸாம். அது செலக்ஷன் எக்ஸாம் கிடையாது. நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னா ரிஜெக்ட் ஆகாம உள்ள வந்துட்டேன் அவ்வளவுதானே தவிர்த்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அது ஒரு ரிஜெக்ஷன் எக்ஸாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றதே வர காம்படிஷன்ஸை ஸ்டூடெண்ட்ஸை ரிஜெக்ட் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு தான். ஸோ பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை தான் வந்து மெயின்ஸுக்கு உள்ள அனுப்புவாங்க. ஸோ மெயின்ஸ்ல எடுக்கிற மார்க் தான் போஸ்டிங்க்கு. இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. நீ ட்ரை பண்ற அப்படின்னா ப்ரிலிம்ஸை ட்ரை பண்றீங்க. யாரெல்லாம் ட்ரை பண்றீங்கன்னு பேங்க் எக்ஸாம் இந்த வருஷம் ட்ரை பண்றேன், ஸோ இப்போ நான் நிறைய ஒர்க்ல இருக்க, ஆல்ரெடி ஒரு வேலையில இருக்கேன், இல்ல வீட்டுல சொல்றாங்கன்னு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்க மைண்ட் செட்டை மாத்தணும்னு நினைச்சா மாத்திக்கங்க. இல்ல அப்படின்னா கிளாஸ் எக்ஸிட் ஆயிடு. ஏன்னா எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கு 100% மோட்டிவேஷன் வேணும். ஏன்னா இங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது ஒரு வைப்ரேஷன். சரியா? இதை நான் பர்சனல் நம்புவேன். அந்த வைப்ரேஷன் எல்லாருடைய மைண்ட் செட்டும் வந்து அந்த போஸ்டிங் நோக்கி இருக்கணும்ன்ற வைப்ரேஷன் சுத்திட்டே இருந்தாதான் அது எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். கிளியர்? ஸோ இங்க யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு நாள் வருவாங்க, எதாச்சும் ஒரு கமெண்ட் வந்து போட்டு போயிடுவாங்க. ஸோ இது எல்லாமே அடுத்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து பாதிச்சிடும். ஸோ இதனால நான் ரொம்ப அதுல மட்டும் கான்சியஸா இருப்பேன். நான் ரொம்ப ரொம்ப பிரைவேட்டா வந்து எல்லா குரூப்ஸும் சரி, ஆப்ல இருக்கிற குரூப்பும் சரி, டெலிகிராம் குரூப்பும் சரி, நான் ரொம்ப கீனா வாட்ச் பண்ணி தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. சரிப்பா.
ஸோ அதனால நீ மெயின்ஸ் தான் நம்மளுடைய டார்கெட்டா இருக்கணும். இப்போ நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றது ஐபிபிஎஸ் கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால எக்ஸாம் வந்து எஸ்பிஐக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணல. லாஸ்ட் இயர் டேட்டெல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா மே ஜூன்ல எஸ்பிஐ வந்துடும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் என்னது? ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எஸ்பிஐ இது. ஓகே, ஃபர்ஸ்ட் எஸ்பிஐ பிஓ வரும், அடுத்து எஸ்பிஐ கிளர்க் வரும். ஸோ எஸ்பிஐ பாத்தீங்க அப்படின்னா மே ஜூன்ல, மே ஆர் ஜூன். ஓகே, மே மந்த்ல நோட்டிபிகேஷன் இல்லைன்னா ஜூன் மந்த்ல நோட்டிபிகேஷன் வந்துடும். ஜூலைல எக்ஸாம் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஆகஸ்ட்ல ஐபிபிஎஸ் வந்துடும். ஸோ அது ஒரு மாசம் முடிஞ்ச பிறகு அப்படியே நீங்க வந்து மே மந்த்ல இருந்தே பிஸி ஆயிடுவீங்க. ஸோ 5 மாசம் தான் இருக்கு. ஜனவரி ஆல்மோஸ்ட் ஓவர். ஓகே, ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே 4 மந்த்ஸ் இருக்கு. இந்த 4 மந்த்ஸ் நான் சொல்ற மெத்தட்ல கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டே வா. ஓகேவா? சரிப்பா. இப்ப மெயின்ஸுக்கு முக்கியமா என்ன தேவை? மெயின்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு? மெயின்ஸ்ல என்ன, மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடும். ப்ரிலிம்ஸ்க்கு 20 days போதும். அது என்கிட்ட விட்டுருங்க. லாஸ்ட் நோட்டிபிகேஷன் வந்துடும். நோட்டிபிகேஷன் வந்த நாள்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணாலே ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட்ல இருந்து நீ ப்ரிலிம்ஸ்க்கு உட்காரு. ஓகேவா? பட் அந்த ப்ரிலிம்ஸ் கூட பிராக்டிஸா தான் இருக்கணும். நான் இதை ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. ஆப்வியஸா இந்த என்ரோல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 50% ஆஃப் ஸ்டூடெண்ட் இந்த 4 மந்த்ஸ் படிக்கணும் நிறைய சோர்ஸ் கலெக்ஷன்ஸ்லயே போயிடுவீங்க, எனக்கு தெரியும். ஸோ திடீர்னு நோட்டிபிகேஷன் வந்தப்போ ஆக்டிவேட் ஆவானுங்க. நோட்டிபிகேஷன் வந்த அப்புறம் தான் அது உள்ளுக்குள்ள ஒரு பயம் வரும். சரி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஒரு 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இழந்து வருவீங்க. அப்போ உட்காந்து உன்னால ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். ஸோ மெயின்ஸை பத்தி நினைச்சு பார்க்கவும் முடியாது. நோட்டிபிகேஷன் வந்த அப்புறம் சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் கிளியர் ஆயிட்டேன்னு சொல்றேன். எல்லாமே நோட்டிபிகேஷன் வந்தப்பதான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்ல மாட்டான். சரியா? ஸோ சம்வாட் அவனோட ப்ரிப்பரேஷன் எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுவான். நல்லபடியா வந்து ஒரு கரெக்டான மென்டாரோ கரெக்டான கைடன்ஸோ எடுத்து ஸோ உள்ளுக்குள்ள ஒரு பயத்தோட ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான். கிளியர் ஆகி உள்ள போயிடுவான். சரியா? ஸோ அதே தான் உனக்கும் சொல்றேன். இந்த வரப்போற 4 மந்த்ஸ் நல்லா எஃபிஷியன்டா யூஸ் பண்ணுங்க. ஸோ நான் சொல்றத சப்ஜெக்ட் வைஸ் ரொம்ப பதட்டப்படாம உன்னை நீயே ப்ரெஷர் பண்ணிக்காம ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இன்புட்டை கொடுத்துட்டே வா. எக்ஸாம் அப்போ உனக்கு பெரிய பர்டனா தெரியவே தெரியாது. ஓகேவா? ஸோ மெயின்ஸ்ல குவான்ஸ். ஓகே, அதாவது குவான்ஸ் போது நமக்கு என்னது? டிஐ தான் குவான்ஸ்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங். ஸோ அதுக்கு அடுத்து வந்து இங்கிலீஷ். ஸோ இதுக்கு அடுத்து வந்து ஜிகே, பேங்கிங், கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? சரிப்பா. இப்போ இதுல வந்து நான் உனக்கு ஜிகே, பேங்கிங், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து உள்ள வந்து பாக்குறப்போ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க எப்படி படிக்கணும்ன்றத சொல்றேன். பேட்ச்ல வந்து இந்த இங்கிலீஷ் பார்ட்டும் ரீசனிங்கும் வந்து நான் கவர் பண்ண போறது இல்லை. ஓகே, பேட்ச்ல நம்மளுடைய பேட்ச்ல ரீசனிங்கும் இங்கிலீஷும் நான் கவர் பண்ண போறது இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம் நான் உனக்கு தெளிவு பண்ணிடுறேன். ஏன் சார் ரீசனிங்கும்? இப்போ ஆல்ரெடி நான் வந்து ஒரு பேங்க்ல எம்ப்ளாயா இருக்கேன். ஸோ அதனால எனக்கு இருக்கிற டைம்ல ஸோ நான் எல்லா பெர்மிஷன்ஸும் வாங்கி எனக்கு இருக்கிற ஒரு டைம்ல நான் உங்களுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இது நான் ரொம்ப பர்சனலா, ஓகேவா, நான் டீச்சிங்குள்ள ஃபீல்டு வந்ததே வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நான் ஃபேஸ் பண்ண விஷயம், ஸோ என்ன பாதிச்ச விஷயம். ஸோ அதனால நான் ஒரு மென்டரா ஆகி ஸோ அதுக்கப்புறம் ஒரு எஜுகேட்டர் லெவலில் போய் அசோசியேட் எஜுகேட்டரா வந்து ஸோ குவான்ஸோட ஸ்ட்ரக்சரை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னுடைய கெரியர், டீச்சிங் கெரியர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாருக்கும் தெரியும். ஓகே, நான் அடால இருந்தேன் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கு முன்னாடி ஆஃப்லைன் இன்ஸ்டியூட், டைம் இன்ஸ்டியூட்ஸ், ஸோ இது மாதிரி நிறைய இன்ஸ்டியூட்ஸ்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணி, காலேஜஸ்ல ஒர்க் பண்ணி ஸோ என்னுடைய கெரியர் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள், பட் எஜுகேஷன்ல டீச்சிங் ஓரியன்டா ஸோ நிறைய வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரக்சருக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்னா ஸோ முழுக்க என்னுடைய வில் பவர் அண்ட் என்னுடைய ஒரு செல்ஃப் மோட்டிபிகேஷன் அண்ட் என்னுடைய பர்பஸ். ஓகே, என்னுடைய விஷன் என்ன? ஸோ நம்ம தமிழ்நாடு ஆஸ்பிரன்ஸை கரெக்டா கைட் பண்ணி ஸோ நிறைய பீப்புள் நம்ம பேங்க்ல தமிழ்நாடு ஆஸ்பிரன்ஸ் ஒர்க் பண்ணணும்ன்றது தான் என்னுடைய விருப்பம். ஓகே, ஸோ அதுவும் பர்டிகுலரா மேக்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள்ல வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரகிள் இனிமே யாரும் படக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு எவ்வளவோ கண்டென்ட், எவ்வளவோ கோர்சஸ் வந்து நான் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸா இந்த ஃபீல்டுல வந்து நான் இப்போ 9 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நான் 9 வருஷமா
நான் அவ்வளோ பேச்சஸ் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்து எல்லாமே ஓகே இதுதான்டா மெத்தடு அப்படின்றத என்னால இவ்வளவு கான்பிடண்டா சொல்றதுக்கு ரீசன் அதுதான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ எனக்கு இருக்க டைம் கன்ஸ்ட்ரைண்ட் தான் என்னால இந்த 2 சப்ஜெக்ட் வந்து இப்போதைக்கு கவர் பண்ண முடியல. இதுவுமே வந்து என்னால கவர் பண்ண முடியாதான். பட் என்ன பண்றது, டிமாண்ட் வந்து ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து ரெக்வஸ்ட் அவ்வளவு கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அதனால ஓகே பேங்கிங் அவேர்னஸ். ஸோ நான் என்னுடைய பர்சனலைஸ்டு கண்டென்ட், சரியா, பர்சனலைஸ்டு கண்டென்ட்னா ஆத்தரைஸ்டு சோர்ஸ் தான். ஆர்பிஐயோட வெப்சைட்ஸ் அண்ட் பினான்சியல் சர்வீஸ் அண்ட் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, இந்த 3 சேர்ந்ததுதான் வந்து என்னுடைய ஆத்தரைஸ்டு கண்டென்ட். ஸோ அதனால பேங்கிங் அவேர்னஸ் சோர்சஸும் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸும் ஆத்தரைஸ்டா என்ன தேவையோ அது மட்டும் உனக்கு கொண்டு வந்து சேர்த்துருவேன். அது எந்த டவுட்டும் இல்லை. ஸோ ஒரு பக்காவா 100% கிளாரிட்டியோட நீ பார்ப்ப, சரியா. அண்ட் குவான்ஸ்ல சார் நான் எப்படி ஒரு மாஸ்டர் லெவலா இருக்கும் அப்படின்னோ அதே மாஸ்டர் லெவல் தான் உங்களையும் ஆக்குவேன். உனக்கு என்ன தேவையோ பாஸ் பண்ற போதுமா சார், ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா 20 days போதும், நான் அன்னைக்கு சொன்னதுதான், சரியா. சோ நான் என்ன மாதிரியான நாலேஜ் எனக்கு இருக்கோ அதே நாலேஜ அப்படியே டிட்டோ ஜெராக்ஸ் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவேன் எங்க குவான்ஸ்ல. சோ அதனால நான் டிசைன் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா மாஸ்டர் கிளாஸஸ். ஓகே, குவான்ஸ்ல மாஸ்டர் கிளாஸஸ். இப்போ இந்த மாஸ்டர் கிளாஸஸ் வந்து குவான்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே மாஸ்டர் கிளாஸஸ், ஏன்னா ஆல்ரெடி பேங்கர் மேக்ஸ் பேட்ச்ல இருந்து உங்களுக்கு தெரியும். ஸோ சேம் கிளாஸஸ் வந்து இதுல உனக்கு அப்லோட் ஆயிடும். சார் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணணும்? குவான்ஸ்க்கு என்ன தேவை? மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ், சரியா, அதாவது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐபிபிஎஸோட நோக்கமே ஸ்பீடு தான். ஓகே, ஸ்பீடு அக்யூரசி, ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. இந்த ஸ்பீடும் அக்யூரசியும் வந்து சும்மா நார்மலா தான் வந்துடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இந்த ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நல்லா டேபிள்ஸ், ஓகேவா, டேபிள்ஸ் நல்லா மக்கப் பண்ணும். ஃபர்ஸ்ட் திங் ஒரே ஒரு மந்த்ரா எடுத்து வச்சுக்கோ. என்ன பண்ணும், அப்படியே லைன்ல வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே சார், நான் இன்னிலிருந்து இது வரைக்கும் படிக்கலனாலும் பரவாயில்ல, இன்னிலிருந்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் திங் ஸ்பீடு. ஓகே, மாஸ்டர் கிளாஸ் பண்றதுக்கு முன்னாடி, ஓகே பிஃபோர் மாஸ்டர் கிளாஸ் வரதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணும், ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணும். அதனால டேபிள்ஸ் நல்லா மக்கப் பண்ணும். ஓகேவா, டேபிள்ஸ் 12th டேபிள் 30. நான் ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் டேபிள்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு 5 years பிஃபோர் நிறைய பிரைம் நம்பர் டேபிள்ஸா வந்து இருந்தது. பட் இன்னும் ஸ்பீடை வந்து என்ன காம்படிஷன் லெவல் அதிகமாயிருச்சு. ஸோ when your practice gets tougher, when competition gets tougher, your practice also get tougherன்றதா என்னோட முதல் கோட்டே, சரியா. ஒரு காம்படிஷன் டஃப் ஆகுது அப்படின்னா உன்னுடைய பிராக்டிஸும் டஃப் ஆகணும், நீயும் பிராக்டிஸை டஃப் பண்ணணும். ஓகே, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அதனால உங்களுடைய பிராக்டிஸ் லெவல ஒரு படி முன்னும் கொஞ்சம் மேல கொண்டு போகணும். பிரைம் நம்பர் டேபிள்ஸ் இல்லாம 12th டேபிள், ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து 11 டேபிள்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்து நல்லா ஃபெமிலியரா ப்ராக்டிஸ் பண்ணிருப்போம். பட் டேபிள்ஸ் இதுக்கப்புறம் வருதுலாம் சார் நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுருவோம் சார் அப்படின்னு. ஸோ எக்ஸாம்ல அந்த நிறைய ஸ்பீட் மேக்ஸ், வைரல் மேக்ஸ், வேதிக் மேக்ஸ்ன்னு எவ்வளவு இருந்தாலும் இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுப்பா, சரியா. நான் எழுதி தரேன், நான் உனக்கு ஸ்பீட் மேக்ஸ் கிளாஸஸ் வந்து அந்த இடத்துல அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுமோ அதுக்கு மட்டும் ஒர்க் பண்ணு. ஏன்னா எல்லா ட்ரிக்ஸும் வந்து எக்ஸாம்ல வந்து கேட்குமாலாம் கிடையாது. ஓகே, அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, அப்படியே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த டேபிள்ஸ் வந்து தெரியுதா, இல்லைன்னா நீ மல்டிப்ளை தான் பண்ணிட்டு இருப்ப. மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 5 செகண்ட் வேஸ்ட். ஒவ்வொரு இடத்துலயும் குவான்ஸை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா மல்டிபிளிகேஷன் இருக்கும். அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு 5 செகண்ட் வேஸ்ட் பண்ணிட்டே வரேன்னா, ஸோ கலெக்டிவா எடுத்து பாக்குறப்போ ஒரு 5 minutes வேஸ்ட் ஆகும். 5 minutesன்றது ரொம்ப பெரிய டைம், சரியா. ஒரு 5 நிமிஷம்ன்றது ரொம்ப பெரிய டைம். அந்த 5 நிமிஷம் இருந்ததுன்னா மெயின்ஸ்ல ஒரு கொஸ்டினை ஃபுல்லா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு 2 மார்க் வந்து கிடைக்கும். ஒவ்வொரு 0.25 மார்க் மெயின்ஸ்ல போஸ்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இவ்வளவு தூரம் சொல்றதுக்கான ரீசன் இந்த சீரியஸ்னஸ் உனக்கு தெரியணும், ஓகேவா. சோ அதனால டேபிள்ஸும் ரொம்ப முக்கியம். 12th டேபிள் 14, 15, 16 அப் டு ஓகே அப் டு 25 வரைக்கும் படிச்சா நல்லது, ஓகேவா. பட் நீங்க என்ன பண்ணுங்க, 20 வரைக்கும் எடுத்து படிச்சு முடிச்சிரு. ஓகே, அப் டு 20 டைம்ஸ், 12 ones are 13 ones are அப் டு 20 டைம்ஸ். இது ஒரே நாள்ல வராது, டெய்லி பேசிஸ்ல தான் வரும். ஓகே, எல்லாருமே கிளியராப்பா? முடிச்சிருவியா? ஓகே, இன்னிலிருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்க.
இது வரைக்கும் படிச்சாலும் சரி இல்ல இனிமேதான் ஸ்டார்ட் பண்ண போறதா இருந்தாலும் சரி. சோ ஃபர்ஸ்ட் திங் டேபிள்ஸ். ஓகே, பண்ணிடலாமா? ஓகே சரிங்க. டேபிள்ஸ் நெக்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூ, கியூப் வேல்யூ. நான் இதை தான் டெய்லி டாஸ்க்ல இதை ஆட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க போஸ்டிங் வாங்கி உள்ள உட்கார்ற வரைக்குமே சரியா, இன்டர்வியூ போற வரைக்குமே டேபிள்ஸை டெய்லி மார்னிங் இருந்து சொல்லி சொல்லி பார்க்கணும். ஸோ ஸ்கொயர் வேல்யூ சொல்லி பார்க்கணும், கியூப் வேல்யூ சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் ஒரே நாள்ல வராது. ஒரு மாசம் போதும். டெஃபினட்டா ஒரு மாசத்துல கண்டிப்பா வந்துடும். ஏன்னா நம்ம பிரெயினோட கெப்பாசிட்டி அதுக்கு அடாப்ட் ஆயிடும். இனிஷியலா அடாப்ட் ஆகாது, பட் அடாப்ட் ஆயிடும். அந்த டேபிள்ஸ் எப்படி சார் நான் படிக்கிறது, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்றேன். லிசன், ஸ்கொயர் வேல்யூஸ் 40 வரைக்கும் அண்ட் கியூப் வேல்யூ, ஓகே, கியூப் வேல்யூ 25 வரைக்கும். இதுவும் நல்லா மக்கப் பண்ணும். நல்லா மக்கப் பண்ணிக்க சார். இப்போ டேபிள்ஸ் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உனக்கு 13th டேபிள் மறக்குது. 13 1s ஆர், 13 2s ஆர், 13 3s ஆர், 13 4s ஆர், 13 5s ஆர். ஓகேவா? சோ இது என்ன பண்ணோம், இதை மட்டும் ஃபர்ஸ்ட் 5 மட்டும் 13 1 2 3 4 5 நல்லா மக்கப் பண்ணி எழுதி பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 நல்லா எழுதி பாரு. சரியா? அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டே இருக்கு. 13 1 13 2 13 3 நல்லா சொல்லி சொல்லி பாக்குற, எழுதி பாக்குற. சரியா? சொல்லி பார்த்து எழுதி பார்த்து கிளியர் ஆயிடுச்சு. திரும்ப நீ என்ன பண்ணும், ரிவர்ஸ்ல இருந்து சொல்லி பார்க்கணும். 13 5s ஆர், 13 4s ஆர், 13 3s ஆர், 13 2s ஆர், 13 1s ஆர், இப்படி ரிவர்ஸ்ல போகணும். முதல்ல 5 மட்டும். ஓகே, நல்லா ஸ்ட்ராங் பண்ணு. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் 5. ஓகே, நெக்ஸ்ட் 5, நெக்ஸ்ட் 5. ஒரு நாளைக்கு ஒரு டேபிள்ஸ் படிச்சாலும் சந்தோஷம் தான். ஒரு நாளைக்கு ஒரு டேபிள்ஸ் நல்ல மக்கப் பண்ணு போதும். நீ எல்லா டேபிளும் ஒரே நாள்ல மக்கப் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு டேபிள்ஸ் நல்லா மக்கப் பண்ணு. சோ டேபிள்ஸ் வந்து லைனா சொல்லும் போது வருது, நடுவுல கேட்டா மிஸ் ஆகுதுன்னா இதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? இதுதான் நான் சொல்றேன். சோ அதுக்காக தான் இந்த பிராக்டிஸை வந்து பண்ண சொல்றேன். ஓகேவா? விடாம ட்ரை பண்ணும். டெய்லி பேசிஸ்ல சொன்னா வந்துடும். நம்ம ஸ்கூல் டேஸ்ல வந்து எப்படி பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஸ்கூல் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ கூட ஒரு பிரைமரி ஸ்கூல் போய் விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டு, தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃப்டர்நூன் டைம்ல டேபிள்ஸை வந்து சொல்ல வைப்பாங்க. எப்படி சொல்லுவாங்க, லைனா குரூப்பா கோரஸா சொல்லி விடுவாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 4 டேபிள்ஸ், 4th டேபிள், 5th டேபிளா சொல்லுவோம். 5 1s ஆர் 5, 5 2s ஆர் 10, எல்லாரும் கோரஸா சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே, சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சொல்லி சொல்லி எழுதினே இருப்பாங்க. 5 2s ஆர் 5 3s ஆர், அப்படியே அவங்க வாய் வழியா சொல்லி சொல்லி எழுதிட்டே இருப்பாங்க. சோ இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் டீச்சிங் மெத்தட். என்னது சைக்கலாஜிக்கல் டீச்சிங்? சோ நீ எழுதுறப்போ உன்னுடைய கையில இருந்து மைண்டுக்கு நர்வ்ஸ் வந்து கனெக்ட் ஆகி நல்ல மெமரைஸ் வந்து பண்ண வச்சிரும். இது ப்ரூவன் டீச்சிங்கோட சைக்கலாஜிக்கல் மெத்தட். இதுதான் சின்ன வயசுல பண்ணுவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல டேபிள்ஸ் எல்லாம் நீங்க எப்ப படிச்சீங்க? கடைசியா டேபிள்ஸ் எப்ப படிச்சிருப்ப? 7th டேபிள், 8th டேபிள், 9th டேபிள், இந்த சின்ன சின்ன டேபிள்ஸ் எல்லாம் கடைசியா நீங்க எப்ப படிச்சீங்க? சோ எல்லாமே நீங்க கடைசியா படிச்சது உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. ஓகேவா? பட் ஆனா இன்னைய வரைக்கும் அந்த படிச்ச மெத்தடால தான் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு. ஓகேவா? சோ அந்த ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்ச மெத்தட், அப்போ உங்களுடைய பிரெயின் கெப்பாசிட்டி என்னவோ அவ்வளவு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தான் இருந்திருக்கும். சோ அதனால பண்ணோம். சோ லேட்டரா வந்து நம்முடைய மெத்தட்ஸ் வந்து சிம்பிளிஃபைடா பண்ணி போயிட்டோம். சோ அதனால நம்ம அதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. பட் அகைன் இப்போ அந்த இம்பார்ட்டன்ஸ் எங்க தேவைப்படுது? காம்படிட்டிவ் எக்ஸாம் தேவைப்படுது. இப்போ நம்மளுடைய மைண்ட் எல்லாமே வந்து ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட்ல க்ரோ பண்ணியாச்சு. சோ அதனால நம்மளுடைய கெப்பாசிட்டி நம்ம தான் இம்ப்ரூவ் பண்ணணும். சோ அப்ப அந்த என்ன மெத்தடை நம்ம அடாப்ட் பண்ணோமோ அந்த மெத்தடை திரும்ப கொண்டு வரும். சரியா? அப்படியே ரிவர்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப ரிவர்ஸ் வரைக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் 5. சரியா? நெக்ஸ்ட் 5 போ. சோ இது வந்து பார்த்தா அப்படின்னா இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் மெத்தட். ஓகேவா சார்? என்ன சார் லைஃப் ஸ்டைல் மெத்தடு? மார்னிங் எழுந்ததும் என்ன தோணுது? ஃபேஸ் வாஷ் பண்ணணும், பிரஷ் பண்ணணும். ஓகே, சோ அதுக்கப்புறம் நம்ம வந்து
குளிக்கணும், அதுக்கப்புறம் டெய்லி ரொட்டீனை பார்க்கும்போது இது எல்லாமே உங்களுடைய லைஃப் ஸ்டைல். அந்த லைஃப் ஸ்டைல்ல இனிமே இத ஆட் பண்ணிக்கணும். சரியா? மார்னிங் எழுந்ததும் டேபிள்ஸை படிக்கணும், எழுதி பார்க்கணும். ஒரு ப்ரிப்பரேஷன்ல திரும்ப ஆஃப்டர்நூன் அந்த டேபிள் 13th டேபிள் ஒரு முறை படிச்சு பாரு, சொல்லி பாரு, திரும்ப ரிவர்ஸ் வந்து சொல்லி பாரு. யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா, இல்ல வீட்டுல யாராச்சும் இருப்பாங்க, நான் வீட்டுல இருந்தே படிக்கிற சார், ஜஸ்ட் நீ ஒரு பேப்பர் எடுத்து எழுதிட்டு வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா இன் பிட்வீன்ல கொஸ்டின் பண்ண சொல்லுங்க. சரியா? இன் பிட்வீன்ல கொஸ்டின் பண்ண சொல்லணும். கிளியர்? ஓகேவா? சரிப்பா. சோ டேபிள்ஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன். சேம் வேல்யூ, ஸ்கொயர் வேல்யூஸும் கியூப் வேல்யூஸும். சரிங்க. இப்போ சார் இந்த கியூப் வேல்யூஸ், ஸ்கொயர் வேல்யூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மக்கப் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. வேல்யூஸ் வந்து மக்கப் பண்றது கஷ்டமா இருக்கும் அப்படின்னா லிசன் பா. இப்போ 9 கியூபோட வேல்யூ என்ன? 12 கியூப், 15 கியூப். 9 கியூபோட வேல்யூ என்னப்பா? 9 கியூப், 12 கியூப், 15 கியூபோட வேல்யூ 9 கியூப், 1728. ஓகே. 15 கியூப் 3375. ஓகே. சரி, லிசன். சரி, ஓகே, லிசன். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்க மக்கப் பண்றீங்க தெரியுமா? இத மக்கப் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு மொபைல் நம்பரை எப்படி மக்கப் பண்ணுவியோ அப்படி மக்கப் பண்ணும். மொபைல் நம்பரை நீ எப்படி மக்கப் பண்ற? லிசன், 9 கியூப்னா 729 இப்படி சொன்ன அப்படின்னா லென்த்தியா போகும். சரியா? 12 கியூப்னா 1728. இந்த மாதிரி வேல்யூஸை சொல்லும் போது 1728னா லென்த்தா போதும், மைண்ட் பண்றதுக்கு, மைண்ட்ல வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். 15 கியூப் 3375 இப்படி படிக்கூடாது. ஒரு மொபைல் நம்பரை எப்படி மக்கப் பண்ணுவ? உங்களுடைய மொபைல் நம்பர் எப்படி சொல்ற? நீங்களே சொல்லுங்க. 99 crores, 44 lakhs, 55,000 இப்படியா சொல்றீங்க? மொபைல் நம்பர் எப்படி சொல்ற? அந்த நம்பரை செக்ரிகேட் பண்ணிக்கிறியா? சோ ஒரு டைம் அந்த ஒரு 10 டைம் மொபைல் நம்பரை மக்கப் பண்ண பிறகு யாராச்சும் மொபைல் நம்பரை கேட்டா எப்படி சொல்ற? 994262 இந்த மாதிரி சொல்லிடுறீங்க. ஓகே, சேம் சினாரியோ தான், அதே மெத்தட் தான். இந்த மாதிரி பெரிய வேல்யூஸ்க்கெல்லாம் மக்கப் பண்றப்போ ஸ்கொயர் ஆகட்டும், கியூப் ஆகட்டும், சரியா, வேல்யூ சொல்றப்போ 729, 325, 525 இந்த மாதிரி நம்பரா சொல்லி பாருங்க. ஓகேவா? 15 கியூப்னா 3375 இந்த மாதிரி சொல்லி 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 பார்த்து எழுதி எழுதி பார்க்கணும். கிளியர்? ஓகே. சரி, ஓகே. சரி, இப்போ அதுக்கு அடுத்து சார் டேபிள்ஸ் ஓகே, ஸ்பீட் மேக்ஸ்ல நான் ஒரு 3 வீடியோ கொடுத்துருக்கேன் கால்குலேஷன் டெக்னிக்ஸ்க்காக. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து மக்கப் பண்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க பர்சன்டேஜ் வேல்யூஸ், ஓகேவா, பர்சன்டேஜ் வேல்யூஸ், பர்சன்டேஜ் அதாவது ஃபிராக்ஷன், ஓகேவா, ஃபிராக்ஷன் கன்வர்ஷன். பர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன், ஃபிராக்ஷன் டு பர்சன்டேஜ். இது இப்போ வீடியோ நான் வந்து மாஸ்டர் கிளாஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 3 கிளாஸ் வந்து நல்லா பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ் வந்து ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். ஓகேவா? இந்த வேல்யூஸ் எங்க இருக்கணும்? ஃபிங்கர் டிப்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு மறந்தாலும் அந்த வேல்யூஸை வந்து எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு மெத்தட் வந்து நான் டீடைல்டா கொடுத்துருக்கேன். ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்றதுக்கு முதல் விஷயம் டேபிள்ஸ், ஸ்கொயர் வேல்யூஸ், கியூப் வேல்யூஸ், பர்சன்டேஜ். சரியா? ஃபர்ஸ்ட் 4 திங்ஸ். நெக்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபிகேஷன்.
நான் இந்த சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸ் வந்து எடுப்பேன். நான் இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி, சரியா, சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி வர இந்த வீக் போட்டோம். இந்த வீக் வந்து உங்களை நல்லா நான் ஸ்ட்ராங் பண்ண வைக்கணும். ஓகேவா? நான் உன்னை ஒரு ஃபார்மேட்டு கொண்டு வந்துடுவேன். ஸோ என்னுடைய வே ஆஃப் அப்ரோச்சும் சரி, என்னுடைய வேவ் லென்த், நான் கிளாஸ் சால்வ் பண்றப்போ, சம்மு சால்வ் பண்றப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு வேவ் லென்த் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அந்த வேவ் லென்த் எக்ஸ்பெக்ட் பண்ற வரைக்கும் நான் ஒரு மெத்தடை வந்து நான் உங்களை ஃபாலோ பண்ற சொல்றேன்னா, இந்த டேபிள்ஸ் எல்லாம் படிங்க. ஓகே, இந்த மெத்தட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணணும். ஸ்பீட் மேக்ஸ் டெக்னிக்ஸை ரீகால் பண்ணணும். ஸோ அந்த ஸ்பீட் மேக்ஸ் டெக்னிக்ஸ், டேபிள்ஸ், பர்சன்டேஜ் வேல்யூஸ், அதை எப்படி சம்ல நான் வந்து அப்ளை பண்றேன்றத சொல்றப்போதான் உனக்கு வந்து ஒரு கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ முதல் ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷன் வந்து நீ என்னதான் 1 வருஷம் 2 வருஷம் நீ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும், ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, சார் எனக்கு அடிஷன் தெரியும், மல்டிபிளிகேஷன் தெரியும், சப்ராக்ஷன் தெரியும், டிவிஷன் தெரியும், ஏன்னா இந்த 4 தான் மேக்ஸே. சரியா? ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸ் என்ன, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன், இதுதான் மேக்ஸே. இதை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆனா இதை யார் ஃபாஸ்டா பண்றா, யார் மைண்ட் கால்குலேஷன் பண்றா, சரியா, யார் மைண்ட்ல கால்குலேட் பண்றா, அவங்க தான் வந்து போஸ்டிங்க்கு டிசைட் ஆகும். ஓகே, ஸோ ஒரு சம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர்றது இல்ல நாலேஜ். சரியா? அந்த சம்ம எவ்வளவு ஃபாஸ்டா ஆன்சர் கொண்டு வரீங்கன்றது தான் அந்த நாலேஜ் பிளஸ் ஸ்கில். அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணும். அதுக்கான இன்குபேஷன் டைம் ஒரு 10 to 15 days நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே, ஸோ நான் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண உடனே தான் வந்து எடுக்கணும்னு இருந்தேன். பட் எல்லாருமே தெரியும், பேட்ச்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் எல்லாருமே ஜாயின் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செட் ஆயிட்டாங்க. இனிமேலும் நான் வந்து வெயிட் பண்ண, எப்பவுமே பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 days வெயிட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் இந்த கிளாஸ் வந்து இப்போ கொடுக்குறேன். சரியா? ஸோ இப்போ இனிமேல் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஒரு 10 days நம்ம வந்து ஃபெப்ல தான் வந்து நான் ஷெடியூல் வந்து ஒரு 4 monthsக்கான ஷெடியூல் வந்து கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் SBI PO தான். ஸோ கான்ஃபிடென்ட்டா உள்ள போயிட்டு எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுவேன் நான் சொல்ற மெத்தட்ஸை ஃபாலோ பண்ண அப்படின்னா. ஓகே, சரிப்பா. சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும், டேபிள்ஸை நல்லா மக்கப் பண்ணி வந்துரு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஸ்கொயர் வேல்யூ, கியூப் வேல்யூ, பர்சன்டேஜ் வேல்யூஸ். சரியா? ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்க. ஓகேங்க, பிளாக் எடுத்துக்கிறேங்க. எடுத்துலாமாப்பா? சார் நான் இனிமே வந்து டேபிள்ஸை டெய்லி பேசிஸ்ல பண்ணிடுவேன். கிளாஸ் டைமிங்ஸ் எப்போ எதை பத்தியும் கவலைப்படாத. ஏன்னா நீ ஃபுல் டே உட்காந்து அதையே பண்ண போறது இல்லை. நான் ஃபுல் டேக்கு நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். சரியா? வெறும்னே மேக்ஸ் கூடவே நீ ஸ்பெண்ட் பண்ண போறது இல்ல. நான் எல்லா ஒர்க்குமே நான் உனக்கு கொடுப்பேன். ஓகே, சரிங்க. நம்ம சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த திங்ஸ் எல்லாம் நீ எனக்கு கரெக்டா ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துடணும். ஒருவேளை லைவ் அட்டென்ட் பண்ண முடியாதவங்க ரெக்கார்ட் பாக்குறப்போ, சோ நீங்க ரெக்கார்ட் பாக்குறப்போ நீங்களே சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ரைட். நெக்ஸ்ட் இப்போ மாஸ்டர் கிளாஸஸ்க்கு வா. மாஸ்டர் கிளாஸஸ் சார், மாஸ்டர் கிளாஸஸ்ல A to Z கான்செப்டை நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிருப்பேன். ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் முடிச்ச அப்புறமா நம்பர் சீரீஸ், அப்புறம் குவாட்ரட்டிக், டிஐ இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டாபிக், பர்சன்டேஜ் டாபிக், சரியா, பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் வந்து ரேஷியோ, பர்சன்டேஜும் ரேஷியோவும். சரியா? தயவு செஞ்சு இந்த கிளாஸ ஒரு 2 times ஆகுது மினிமம். ஓகே, நான் வந்து கிட்டத்தட்ட 32 வீடியோஸ் இருக்கு. ஓகே, 32 வீடியோஸ் ஒரு 2 டைமாவது வந்து படிச்சிருப்பா. 32 வீடியோ இது வரைக்கும் யாரும் இந்த கான்செப்ட் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. 32 வீடியோஸ் வந்து இந்த ரெண்டும் சேர்த்து, சரியா, பர்சன்டேஜும் ரேஷியோவும் சேர்த்து 32 வீடியோஸ் இருக்கு. அட்லீஸ்ட் மினிமம் நல்ல டைம் கொடுத்து, நல்ல டைம் இனிய டைம் கொடுத்து ஒரு 2 டைமாச்சு வந்து கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணிடு. இந்த 10 நாள் உட்கார்ந்து உங்களோட ஒர்க்கே இதுதான். 10 days அட்லீஸ்ட். இந்த 10 daysல வந்து 2 times பார்க்க முடியாதுதான். அட்லீஸ்ட் ஒரு டைமாவது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. ஏன்னா மாஸ்டர் கிளாஸ் இதோட
பர்சன்டேஜ் டாபிக்ல இருக்காதா சார்னா, நான் மாஸ்டர் கிளாஸ் பர்சன்டேஜ் எடுத்துட்டியா, பர்சன்டேஜ் ரேஷியோ மாஸ்டர் கிளாஸ் பார்த்துட்டியா, நோட்டிபிகேஷன் வரும். எஸ்பிஐ பிஓ நோட்டிபிகேஷன் வரும், எஸ்பிஐ கிளர்க் நோட்டிபிகேஷன் வரும், ஐபிபிஎஸ் ஐபிபிஎஸ் பிஓ, அப்படியே ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் வரும். ஸோ ஒவ்வொரு டைம் நோட்டிபிகேஷன் வந்தப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்றப்போ, ஓகே, கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றப்போ மாஸ்டர் கிளாஸ் நீ பார்த்துட்டு இருப்ப, நான் எல்லாமே எக்ஸாம்ல ரியல் கொஸ்டின்ஸ் எப்படி எக்ஸாம்ல அப்படியே நமக்கு பேங்க் லெவல்ல எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கோ ஒவ்வொரு சாப்டர்லயும் நான் திரும்ப உன்னை வந்து மாஸ்டர் பண்ணுவேன். அப்போ ஒரு ஸ்பெசிபிக் கண்டென்ட், சரியா, ஒரு ஸ்பெசிபிக் கண்டென்ட்டை உனக்கு எடுத்து வந்து கொடுப்பேன். அப்ப டீச் பண்றப்போதான் உனக்கு எஃபெக்டிவா இருக்கும். புரியா? நம்முடைய ரோட் மேப் என்ன? குவான்ஸை ஸ்ட்ராங் பண்றோம். குவான்ஸை ஸ்ட்ராங் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மாஸ்டர் கிளாஸஸ் பார்க்குறோம். ஸோ பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்தாலும் சரி, இல்ல கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டாலும் சரி, ஏன்னா நான் கொஸ்டின் பிடிஎஃப்லாம் கொடுத்துருவேன். கொஸ்டின் பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்துட்டு அந்த கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணி எழுதி வச்சுக்கோ. ஓகே, ஸோ ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸை ஃபுல்லா பாரு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து கிளாஸை ஃபுல்லா பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸை வந்து மாஸ்டர் கிளாஸஸை லிசன் பண்ணும். ஓகே, மாஸ்டர் கிளாஸை லிசன் பண்ற. ஸோ லிசன் பண்ணிட்டு செகண்ட் டைம், சரியா, செகண்ட் டைம் என்ன பண்ற அப்படின்னா, கொஸ்டின்ஸை பிரிண்ட் எடுத்துட்டு நீங்களே, சரியா, இண்டிவிஜுவலா சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். இண்டிவிஜுவல் ஒவ்வொரு கொஸ்டினும் இண்டிவிஜுவலா ஆல்ரெடி பார்த்த கிளாஸ நீ பார்க்காம சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். சரியாப்பா? கிளாஸஸ் ஃபுல்லா பாக்குற சார், ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு சால்வ் பண்ணுவா சார்? கிடையாது. சரியா? ஒவ்வொரு டைம் கிளாஸஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு அதை சால்வ் பண்ணுமா சார்? கிடையாது. ஓகேவா? பர்சன்டேஜ்ல 22 வீடியோஸ் இருக்கு. பர்சன்டேஜ்ல 22 வீடியோஸை ஃபுல்லா பார்த்த அப்புறமா கொஸ்டின்ஸை பிரிண்ட் எடுத்து அந்த கொஸ்டின்ஸை திரும்ப சால்வ் பண்ணும். பார்க்காம சால்வ் பண்ணும். இன் பிட்வீன் நடுவுல ஸ்ட்ரக் ஆகும், தெரியாம இருக்கும். தெரியாம இருக்கிறத மார்க் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போ. எத்தனை கொஸ்டின்ஸ் தெரியலையோ எல்லா கொஸ்டின்ஸும் மார்க் பண்ணி அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் போ. சரியா? அதுக்கப்புறமா திரும்ப கிளாஸ் ஓபன் பண்ணி என்ன டவுட்ஸ், என்ன எப்படி ஏன் ஆன்சர் வரலன்றத அனலைஸ் பண்ணு. நான் ஒவ்வொன்றும் நீ எப்படி கொஸ்டின் படிக்கணும், அந்த கொஸ்டினை எப்படி நீங்க வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு சம்முக்குள்ள அந்த கேரக்டர் வருதுன்னா அந்த கேரக்டரை உங்களை நீங்களே எப்படி உள்ள இன்வால்வ் பண்ணிக்கணும்ன்றத முதல் கொண்டு நான் சொல்லியிருக்கேன். பயங்கர எஃபெக்டிவா இருக்கும். சரியா? சரிப்பா, இதுதான் நம்மளுடைய பிராக்டிஸ் பண்ற மெத்தட். ஸோ இது முடிச்ச அப்புறமா நோட்டிபிகேஷன் வந்த அப்புறமா அதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்? நான் கொஸ்டின்ஸை கொண்டு வருவேன், நான் சம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ எனக்கு முன்னாடி நீங்க வந்து ஆன்சர் பண்ணி காட்டணும். நான் சால்வ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணி காட்டணும். ஸோ அதுதான் என்னுடைய நோக்கம். ஒவ்வொருத்தரையும் நான் மாஸ்டர் ஸ்டாண்டர்ட் தான் கொண்டு போவேன். ரைட்மா? சரி, மாஸ்டர் கிளாஸஸ் பத்தி நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆகினே வந்துடும். ஏன்னா மாஸ்டர் கிளாஸ் வீடியோஸ் இன்னும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கு. சரி, நான் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். எல்லாம் ஃப்ரெஷ்ஷா லைவா ஒவ்வொரு சாப்டர்லயும் மினிமம் 250 பிளஸ் சம்ஸை வந்து நான் கொண்டு வந்துடுவேன். மினிமம் 250 சம்ஸ், 250 சம்முக்கு மேல மினிமம். சரியா? ஒவ்வொரு சாப்டர்ல இருந்தும் நீ கவர் பண்ணிட்ட அப்படின்னா, அவ்வளவு சம்ஸை ஃபேஸ் பண்ணிட்ட அப்படின்னா எக்ஸலண்டா ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உனக்கு கிரியேட் ஆயிடும். ஓகே, சரிப்பா சார். இப்போ அடுத்து குவான்ஸுக்கு ஓகே, நான் குவான்ஸுக்கு என்ன பண்ண சொல்றேனோ டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன், ஆப்லயும் டெலகிராம்லயும். அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்துரு. சரி, இப்போ இங்கிலீஷ்க்கு என்ன சார் பண்றது? அதுக்கு அடுத்து ஜிகேக்கு ரீசனிங்கு இதெல்லாம் என்னன்னா, இங்கிலீஷ் நான் நெக்ஸ்ட் வரேன். இப்போ அதுக்கு அடுத்து வந்து ஜிகே ஏரியா. சரியா? எதுக்காக ஜிகே? கரண்ட் அஃபேர்ஸ்க்காக ஜிகே. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னா உனக்கு பேங்கிங் நாலேஜ் வேணும். ஓகே, கொஞ்சம் பேங்கிங் நாலேஜ் வேணும். இப்போ நீங்க வந்து ஒரு பேங்கிங் பிடிஎஃப் எடுத்து எல்லாருமே படிப்பீங்க. ஸோ மேபி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இல்ல அப்படின்னா சில பேருக்கு ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாது.
ஜஸ்ட் லைக் தட்னு படிப்பேன். ஸோ இதை நம்ம பிரேக் பண்ணும். இனிமே ஜஸ்ட் லைக் தட்டோ ஒரு 50% நாலேஜோ இல்ல வந்து ஓகே ஏதோ சொல்றாங்க கேட்டுக்கிறேன் வந்தா அட்டன் பண்றேன் இல்லைன்னா அதை விட்டுடலாம், வராததை எதுக்கு நம்ம போட்டு எடுத்துக்கணும், வர வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது வந்துச்சுன்னா அட்டன் பண்றேன், தெரியலன்னா விட்டு போயிடுறேன்ற மென்டாலிட்டி இருக்கக்கூடாது. சரியா? எல்லாமே நம்மளுடைய ஸ்கோரிங்க டாப்பர் லெவல்ல தான் யோசிக்கணும். உங்களுடைய திங்கிங்க ஹையா வை. ஸோ அட்லீஸ்ட் நீ வந்து ஒரு 150% போனாதான் அட்லீஸ்ட் நீ ஒரு 75% வருவ. சரியா? நீ எடுத்த உடனே 50% மைண்ட் செட்ல ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உன்னால 10% கிராஸ் பண்ண முடியாது. அப்படியே உனக்கு ஒரு தர்ஸ்ட் இருக்கணும், இது என்ன அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே தர்ஸ்ட் இருக்கணும், ஒரு தாகம் இருந்துட்டே இருக்கணும். ஸோ இந்த இன்வால்வ்மெண்ட் எப்படி வரும்னா உன்னுடைய நீ படிக்கிற என்விரான்மெண்ட்டை உனக்கு சாதகமா மாத்தணும். சரியா? நீ படிக்கிற என்விரான்மெண்ட்டை உனக்கு சாதகமா மாத்தி வச்சுக்கோ. சார் அது எப்படி சார் எனக்கு சாதகமா மாத்தணும் அப்படின்னா உன்னுடைய இன்ட்ரெஸ்ட். எப்படி இன்ட்ரெஸ்ட்? ஒரு பேங்க் வேலைக்கு போற, அந்த பேங்க் வேலை பேங்க்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க ரோஷினி. எஸ்ஐசிஐ கம்ப்ளீட் பண்ண அப்புறமா நான் தனியா விடுறேன். சரியா? ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகணும். அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல உன்னுடைய நாலேஜை க்ரோ பண்ணிட்டே வரணும். ஓகேவா? நீ நியூஸ் பேப்பர் வந்து சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஒருத்தர் நீங்க வந்து அது எப்படி உன்னை மாத்தி விடும்னா ஒரு கான்பிடண்டா இன்னொருத்தர்கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்க முடியும். ஒரு விஷயம் பத்தி பேசுறேன்னா எந்த விஷயம் பத்தி பேசினாலும் சரியா, நீ நினைச்சிட்டு இருக்க நியூஸ் பேப்பர்லாம் எக்ஸாமுக்காக படிக்கணும் அது ஒரு பர்டன் அப்படின்னு நினைக்காத. உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல அது ஒன் ஆஃப் த பார்ட். இது வரைக்கும் எப்படியோ அதை விட்டுருங்க. சரியா? இப்போ நீங்க வந்து ஒரு சரௌண்டிங்குள்ள வந்துட்டீங்க, ஏன்னா உங்களுடைய growth இருக்கும்ல, பர்சனல் growth. எக்ஸாம்லாம் விட்டுருங்க, எக்ஸாம்லாம் தவிர்த்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு பர்சனல் growth இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும். ஏன்னா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க சார் நம்ம கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐடில இருக்காங்க, லைஃபை என்ஜாய் பண்றாங்க, ஸோ லீவ் போடுறாங்க, அவுட்டிங் போறாங்க, என்னவோ பண்றாங்க. ஆனா நம்ம ஒரு க்ளோஸ் சர்க்கிள்குள்ள உட்காந்து புக் எடுத்து படிச்சு திரும்ப அந்த காலேஜ் லைஃப் ஸ்டைல ஸோ என்ஜாய் பண்ண ஏஜ்ல வந்து நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கும். சரியா? நான் ரியாலிட்டியை பேசுறேன், கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொருத்தரும் இன்ஸ்டால போஸ்ட் போடுவாங்க, ஃபேஸ்புக்ல போஸ்ட் போடுவாங்க, ஸ்டேட்டஸ் வைப்பாங்க வாட்ஸ்அப்ல. ஸோ அது எல்லாமே உன்னை டெம்ப் பண்ணும். ஒரு டைம் வந்து டெம்டேஷன் என்ன ஆகும், கொஞ்சம் ஃபீலிங்ஸ்குள்ள டிப்ரெஷன் ஆகணும் தான். சரியா? இருக்கட்டும். பட் அவங்களுடைய லெவல் ஆஃப் சரியா அவங்களுடைய லெவல் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நின்றும். ஸோ அவங்க ஸ்டாப் பண்ண ஸ்டேஜ்ல உங்களுடைய லெவல் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் மேல போகும். எப்போ? உள்ள போஸ்டிங் வாங்கின அப்புறம். நான் சொல்றேன் பாருங்க, ஒன்ஸ் போஸ்டிங் வாங்கிட்டுன்னு வச்சிங்களேன், அந்த பேங்க் உள்ள என்ட்ராயி வெளியே வர வரைக்கும் தான் ஒர்க்கு. இன்னும் 5 day பேங்கிங் வந்து தீவிரமா போயிட்டு இருக்கு. அதை பத்தி ஸ்ட்ரைக்கும் வந்து வர செவ்வாய்க்கிழமை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ வாரத்துல 5 நாள் தான் பேங்க், எல்லா சாட்டர்டே சண்டேவும் லீவு. ஓகேவா? ஸோ இது தவிர்த்து உனக்கு வந்து ஒர்க் வைஸ், அதாவது ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஐடி கம்பெனிஸ்ல வேலை செய்யறவங்களுக்கும் பேங்க்ல வேலை செய்யறவங்களுக்கும் எங்க வேலை செஞ்சாலும் ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஆனா அந்த ப்ரெஷரை நீ வீட்டுக்கு கேரி பண்ணிட்டு வந்தும் வீட்டுக்கு வந்தும் ஒர்க் பண்றியா அப்படின்றது ஒண்ணு இருக்கு. பேங்க்ல அது சுத்தமா இருக்காது. பேங்க் உள்ள கண்டிப்பா ப்ரெஷர் இருக்கும் தான், ஆனா அது வீட்டுக்கு வரைக்கும் வராது. ஒன்ஸ் பேங்க வாசப்படி தாண்ட அப்படின்னா பேங்க் ஒர்க் பேங்க்ல போட்டு வந்துருவேன், அவ்வளவுதான். வீட்டுக்கு வந்து அச்சோ இதுக்கு அது இருக்கு அது இருக்குன்னா ஜஸ்ட் பெண்டிங் ஒர்க் ஞாபகமே தவிர அதை போய் வீட்டுல போய் செய்யணும், செஞ்சு முடிச்சு கொண்டு வந்து கட்டாயத்துக்குலாம் நீ தள்ளப்படவே மாட்ட. ஓகே? அண்ட் இது எல்லாமே தாண்டி பேங்க்ல கொடுக்குற அலவன்சஸ் ஆகட்டும் அண்ட் பர்சிக்யூட்டைஸ் ஆகட்டும் எல்லாமே உன்னுடைய லைஃப் ஸ்டைல ஒரு படி மேல கொண்டு போயிடும். சரியா? உங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ ஒரு படி மேல கொண்டு போகும், ஞாபகம் வச்சுக்கோ. சோ இந்த விஷயத்து எல்லாத்துக்குமே நீ இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான்
அந்த ஸ்டேட்டஸ்க்கு போக முடியும். நீ ஒன்னும் குரோர் பத்தியோ மில்லினியரோலாம் வந்து ஆக போறது இல்ல. பட் சொசைட்டில எக்கனாமிக் ஸ்டேட்டஸ நீ ஒரு படி மேல கொண்டு வரணும். உன்னுடைய ஃபேமிலி எக்கனாமிக் ஸ்டேட்டஸ ஒரு படி மேல கொண்டு வரணும். அதுக்காக எஃபர்ட் போட்டு உழைங்க. ரைட்பா. சரி, இப்போ இந்த பேங்கிங் நாலேஜ் தான் இது வரைக்கும் பேட்ச்ல இருந்து ஒரு 2 வீடியோ 3 வீடியோ பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த 3 வீடியோ பார்த்த அப்புறமா எப்படி ஃபீல் ஆகுது? நான் கிளாஸ் வந்து பேங்கிங் அவேர்னஸ் கிளாஸ் வந்து கொடுத்துருப்பேன். சரியா? ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செகண்ட் வீடியோ தேர்ட் வீடியோ போட்டீங்களா? யாராச்சும் பேங்கிங் அவேர்னஸ் வீடியோ கம்ப்ளீட் பண்ணீங்களா? ஸோ இன்னரா ஒரு ஃபீல் இருக்கும். சரியா? முதல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அசட் அண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ நீங்க கரண்ட் அஃபேர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் எது படிச்சாலுமே இந்த நாலேஜ இன்புட்டை கெயின் பண்ணிட்டு அப்புறமா தான் அது நியூஸ் பேப்பர்ல கை வைக்கணும். ஸோ இது ஒரு 10 days இனிஷியல் பீரியட். இன்னும் நான் வந்து கிளாஸஸ் வந்து இனிமே நம்ம லைவ் கிளாஸாவே வந்து நான் பேங்கிங் அவேர்னஸ் வீடியோ வந்து கொண்டு வந்துடுறேன். நம்ம லைவாவே வந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம், எல்லா டவுட்ஸும் வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகேப்பா. ஸோ ஒன்ஸ் இது முடிச்ச அப்புறமா நான் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் எடுக்கிறப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லி, ஏன்னா நான் ஒரு நாள் சொல்லுவேன், ஒரு நாள் வந்து அடுத்து நான் இன்னொரு சப்ஜெக்ட்ல பிஸி ஆயிட்டேன் அப்படின்னா ஸோ நீங்க அதை கேரி பண்ணிக்கணும். சரியா? நீங்க கேரி பண்ணி குரூப்ல வந்து ஆக்டிவா இருங்க. ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்ட் ஜிகே, அதாவது ஜிகேனா ஸ்டாட்டிக் ஜிகே. சரியா? நான் ஸ்டாட்டிக் ஜிகே டெய்லி அப்லோட் பண்ணி கொடுத்துருவேன். பேங்கிங் வீடியோஸ் முடிச்ச அப்புறமா Feb 1ல இருந்து, சரியா, Feb ஃபர்ஸ்ட் வந்து Feb 1 ஹாலிடே, Feb 2ல இருந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? Feb 2 கிளாஸ் வந்து மண்டேல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். கிளாஸ் ஸ்டார்ட் ஆன பிறகு மண்டே டு ஃப்ரைடே டெய்லி நியூஸ் டெய்லி பார்த்துருவேன். இப்போ நான் எடுக்கிறத தவிர்த்து நான் வந்து ஹேண்ட் பிக்கான நியூஸை வந்து உனக்கு எடுத்து கொடுத்துருவேன். சரியா? இதை தவிர்த்து நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு 2 வெப்சைட் இப்போ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அஃபேர்ஸ் கிளவுட் ஸ்டாண்டர்டா அஃபேர்ஸ் கிளவுட். சரியா? அஃபேர்ஸ் கிளவுட் அண்ட் இப்போ ஸ்மார்ட் கிடா வந்து ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து டெஸ்டிமோனிஸ் பாக்குறப்போ அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வந்து ஸ்மார்ட் கிடா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அஃபேர்ஸ் கிளவுட், ஸ்மார்ட் கிடா, இந்த 2 போதும். சரியா? இந்த 2 சோர்ஸ் வந்து போதும். இந்த 2 சோர்ஸ டெய்லி ஒரு நாள் கூட விடாம டெய்லி ஒரு ரீட் கொடுக்கணும். புரியுதா? நான் சொல்றது மக்கப் கிடையாது, ரீட் கொடு. ஒரு 1 hour உட்கார்ந்து ரீட் பண்ணு. முதல்ல அத நியூஸ வந்து நியூஸா பாருங்க. ஒரு விஷயம், ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு பொலிட்டிக்கலா ஒரு டிவிக்கு மீட்டிங் போட்டா எவ்வளவு எக்ஸைட் ஆகி, ஓகே ஒரு ஆக்டர் வந்து ஒரு பெரிய ஆக்டர் ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அந்த பார்ட்டி பத்தின நியூஸ் வந்து வெளியே வரப்போ அது என்ன இல்ல நான் படிச்சு இது மகப் பண்ணிக்கணும், இந்த நியூஸை நான் மகப் பண்ணணும் அப்படின்னு பாக்குறீங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகுதுல்ல, ஒரு எக்ஸைட்மெண்டா அந்த நியூஸை பாக்குறல்ல. எப்ப அந்த எக்ஸைட்மெண்ட் ஆகி கேட்டா நீயே வந்து ஒரு 2 பேருக்கு வந்து அந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ற. எப்படி ஸ்ப்ரெட் பண்ற? சொல்ற, இன்னைக்கு நியூஸ் பாத்தியா, இது நடந்துச்சு, இதை பார்த்தேன் அப்படின்னு ஸ்ப்ரெட் பண்ற. சேம் திங் கரண்ட் அஃபேர்ஸும் அதுதான். உன்னை எக்ஸைட் பண்ணணும். உன்னை அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி வரும்னு கேட்ட அப்படின்னா அதுல நாலேஜ் இருந்தாதான் வரும். உனக்கு வந்து ஸ்கிரீன்ல ஒரு ஆக்டரை ரொம்ப வருஷமா பார்த்திருக்க, அவரை பத்தி ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு, அந்த ஃபேஸ் வேல்யூனால உனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஓகே, பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்க, ஒரு வேல்யூ இருக்கு, எக்ஸைட்மெண்ட் ஆகுற. உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஆகுது, உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மேரேஜ் ஆகுது, உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு அவுட்டிங் போயிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னும் போது அவங்கள உனக்கு தெரியும்,
அதனால அந்த நியூஸை வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகுற. புரியுதா? இதுக்கு என்ன என் ஃப்ரெண்டு இந்த டேட்ல இதெல்லாம் ஆச்சுன்னு மகப்பா பண்ற கிடையாது. ஜஸ்ட் அந்த நியூஸை வந்து தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எவ்ரி சாட்டர்டே சண்டே என்ன பண்ணும்? படிச்ச கரண்ட் அஃபேர்ஸ எல்லாத்தையும் எடுத்து ஓர வச்சிரு, மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஓர வச்சிரு. நான் சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒவ்வொரு சாட்டர்டே சண்டேவும் ஒரு வாரம் படிச்சல, ஒரு வாரம் படிச்சதை மற்ற சப்ஜெக்ட்ஸ் எடுத்துட்டு ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ், ஓகே, ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் ஜிகே அப்படின்னு உட்காந்து அந்த ஒரு வார நியூஸை வந்து நல்லா ரிவைஸ் பண்ணி என்ன பண்ணும்? குவிஸ் போடு. சாட்டர்டேஸ் ஃபுல்லா ரிவைஸ் பண்ற, சண்டே ஃபுல்லா குவிஸ் போடுற. குவிஸ் வந்து எந்த சைட்ல உனக்கு ஃப்ரீ சோர்சஸ் கிடைக்குதோ, சரியா? எவ்வளவோ சைட்ஸ் இருக்கு, சரியா? குரூப்ல யாராச்சும் தெரிஞ்சிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு குவிஸ் போற சைட்ஸா பாருங்க. அடா இருக்கு, ஆலிவ் போர்டு இருக்கு, ஸ்மார்ட் கிடாஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சைட்ஸ் இருக்கு, சரியா? எல்லாமே ஃப்ரீ குவிசஸ் வந்து கொடுக்குறாங்க. சாட்டர்டே சண்டே ஒன்லி ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்த ரெசல்யூஷன் நானே கூட சோர்சஸ் சர்ச் பண்ணி நான் அப்லோட் பண்றேன், குரூப்ல மென்ஷன் பண்றேன், சரிங்களா? அடுத்த ரெசல்யூஷன் என்ன பண்ணும்? அடுத்த ரெசல்யூஷன் சாட்டர்டே சண்டேஸ் ஒன்லி ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகே, சரிப்பா. லிசன், நெக்ஸ்ட் சார், பேங்கிங் பத்தின பயம் இல்ல, ஓகே, ஒரு பக்கம் நான் உனக்கு அதை இன்புட் கொடுத்துருவேன். ஸ்டாட்டிக் ஜிகே மெட்டீரியல்ஸ் இருக்கு, நான் அப்பப்போ அப்லோட் பண்ணிடுறேன். ஒரு சில நியூஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்றேன். சாட்டர்டே சண்டேஸ் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ஆயிடுச்சு, சரியா? இப்போ நெக்ஸ்ட் இங்கிலீஷ். ஏன்னா நான் கவர் பண்ற சப்ஜெக்ட் ரெண்ட பத்தி சொல்லிட்டேன். இப்போ இங்கிலீஷ்க்கு நீங்க என்ன பண்ணணும்ன்றத சொல்றேன். இப்போ இங்கிலீஷ் வந்து உண்மையிலே சொல்றேன், இங்கிலீஷ் சில பேருக்கு காலவாரி விட்டுரும். என்னதான் நீ இங்கிலீஷ் மீடியம் படிச்சாலும், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிச்சாலும் சில பேருக்கு ப்ரிலிம்ஸ்லேயே காலவாரி விட்டுரும். ஏன்னா ப்ரிலிம்ஸ்ல கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா பிஓக்கு, ஓகே, பிஓ ஸ்டாண்டர்ட் நல்லா ஞாபகம் வச்சுப்பா. இது வந்து ஒரு அலர்ட்டாவே நான் சொல்றேன், காஷனா சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இங்கிலீஷ் வந்து பிஓ ஸ்டாண்டர்டு ப்ரிலிம்ஸ்ல, ஓகேவா, செக்ஷனல் கட் ஆஃப் காலவாரி விட்டுரும். ஏன்னா செக்ஷனல் கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா லிட்டில் ஹையரா இருக்கும். ஓகே, இங்கிலீஷுக்கு மட்டும் சொல்றேன், செக்ஷனல் கட் ஆஃப் கொஞ்சம் ஹையரா தான் இருக்கும். ஆமாங்க லால் விஷ்ணு, இந்த 10 days நான் தான் சொல்றேன், இன்குபேஷன் டைம். அதாவது எல்லா ஜிகேவும் படிச்சுட்டு தான் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணணும்னு நான் சொல்ல. அட்லீஸ்ட் நான் அப்லோட் பண்ண 10 daysக்கு நான் ஒரு சில நோட்ஸ் வீடியோஸ்லாம் பிடிஎஃப் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். அதை வரைக்குமாவது படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம டெய்லி கிளாஸ்ல ஒவ்வொன்றுத்தையும் நம்ம வந்து உள்ள நாலேஜ் வந்து எடுக்க வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா ஜெனரல் நாலேஜ் வந்து ஒரு வாஸ்ட் சிலபஸ். அது ஏன்னா அது எங்க இருந்தா என்னாலாம் பண்ணுன்றது நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ அதனால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தவிர்த்து நம்ம அடாப்ட் ஆகணும், சரியா? இந்த சிஸ்டம்குள்ள அடாப்ட் ஆகிறதுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு 10 daysல பண்ணும்போது அதுக்கு அடுத்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் இதை வந்து ஒரு காஷனா சொல்றேன்பா, ஓகேவா? இது ஒரு காஷன் உனக்கு கொடுக்குறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து ஒரு காஷனா உனக்கு கொடுக்குறேன். செக்ஷனல் கட் ஆஃப் கொஞ்சம் ஹையரா இருக்கும் இங்கிலீஷ்ல,
பிஓ ஸ்டாண்டர்டுக்கு, அது எஸ்பிஐ இருக்கட்டும், ஐபிபிஎஸ் பிஓ இருக்கட்டும், சில செக்ஷனல் கட் ஆஃப் சொல்றேன். ஈவன் தோ கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா இருந்தாலுமே செக்ஷனல் கட் ஆஃப் கொஞ்சம் ஹையரா இருக்கும் மற்ற சப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா செக்ஷனல் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஹை ஆச்சுன்னா இப்போ நடந்த 1 வருஷம் 2 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணுங்கிறவங்க கான்பிடண்டா இருப்பான், ப்ரிலிம்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடும், மெயின்ஸ் தான் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி உட்காந்துப்பான். ஆனா அவனே ப்ரிலிம்ஸ் வந்து ஃபெயில் ஆயிட்டு, ஏன்னா ஸ்கோர்லாம் எங்கேயோ இருக்கும், ஆனா செக்ஷனல் கட் ஆஃப்ல ஃபெயில் ஆகி உட்காந்துப்பான். சரியா? ஸோ இதனால இது கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். ஸோ இங்கிலீஷுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல எவ்வளவுக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ படிக்கணும், ரீடிங் ஸ்கில்ல டெவலப் பண்ணணும். சரியா? ஏன்னா கிராமர், ஒரு எரர் ஸ்பாட்டிங்கு, நல்ல கிராமர் வேணும், நல்ல இந்த ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் வந்து நல்லா தெரியணும், இதெல்லாம் சொல்லுவாங்க. பேங்க் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கிராமர்லாம் வந்து அவ்வளோ நீடடே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுப்பா. ஏன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு கிராமர் தேவை, கண்டிப்பா தேவை. ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எக்ஸாம்ஸ்க்கு உனக்கு கிராமர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃப்ரேசஸ், இடியம்ஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு சில ஆக்டிவ் வாய்ஸஸ், பாசிவ் வாய்ஸஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம்க்கு. ஆனா பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு நிஜமாவே உனக்கு கிராமர் தேவை கிடையாது, தேவைப்படாது. சரியா? சார் அதனால நான் கிராமர்லாம் தெரிஞ்சுக்க வேணாம்னா இட்ஸ் அப் டு யூ. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். உங்களுக்கு தெரியணும்னு விருப்பப்பட்டால் தெரிஞ்சுக்கோங்க, நான் தப்பே கிடையாது. சரியா? ஸோ நான் சொல்றது என்னன்னா, அது ஒரு எக்ஸப்ஷன் கேஸ். கிராமர்ன்றது ஒரு எக்ஸப்ஷன். ஓகே, உங்களுக்கு வேணும்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கிராமர் ஓரியன்டா சப்ஜெக்டை புரிஞ்சு இங்கிலீஷோட சப்ஜெக்ட்ஸ், கிராமரோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்றதுன்றது ஒரு ரகம். பட் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றது என்ன அப்படின்னா, அது பெருசா ஹெல்ப் பண்ணாது. ஆனா ரொம்பவே ஹெல்ப் பண்ணி ரொம்பவே சேஞ்சஸ் ஒன்று நடக்கும். உன்னுடைய ப்ரிப்பரேஷன்ல ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அது ரீடிங் ஸ்கில் தான். ஓகே, நான் ரொம்ப ரொம்ப சொல்லிட்டே இருக்கேன். ரீடிங் ஸ்கில் என்னன்னா, ஒரு நியூஸை எப்படி படிக்கணும். ஓகே, ஒரு நியூஸ்ன்றதை விட்டுருங்க, ஒரு ஆர்டிக்கலை எப்படி படிக்கணும், எந்த இடத்துல நிப்பாட்டணும். ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறப்போ ஒரு கமா கொடுத்துருப்பான். ஏன்னா ஸ்கூல் டேஸ்ல ஒருத்தரை வந்து படிக்க சொல்லுவாங்க, அது வேற, அதெல்லாம் வந்து ஸ்கில்லு கிடையாது. அந்த ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கான ஒரு மோட்டிவா தான் வந்து அதான் பண்ண சொல்லுவாங்க. பட் இனிமே அந்த ரீடிங் ஸ்கில்ல நீங்க எப்படி கொண்டு வரணும்னு நான் சொல்லித்தரேன். சரியா? நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ்ல நியூஸ் பேப்பர் நான் கொண்டு வரும்போது நான் உங்களுக்கு எப்படி நியூஸை வந்து, நியூஸ்ன்றது விட்டுருங்க, ஆர்டிக்கல். ஓகே, அந்த ஆர்டிக்கலை எப்படி படிச்சு நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல என்ன சொல்றாங்க, யாரை மென்ஷன் பண்றாங்க, யாரை மோட்டிவா வச்சு பேசுறாங்கன்றது இருக்கணும். இப்போ ஒரு ஒரு சம்மரி எடுக்கிறீங்கன்னா அந்த சம்மரியில ஒரு டைட்டில் இருக்கும், சம்மரிக்கு ஒரு டைட்டில் இருக்கும். அந்த டைட்டில் பார்த்த உடனே ஓகே இந்த சம்மரி வந்து இதை பத்தி தான் பேச போறாங்கன்னு தெரியும். ஸோ அப்போ இன்ட்ரோடக்ஷன் இருக்கும், சம்வாட் ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், அப்புறம் ஒரு கன்க்ளூஷன், ப்ரோஸ் அண்ட் கான்செப்ட் எல்லாம் இருக்கும். ஆனா எக்ஸாம்ல ஒரு பேராகிராஃப் கொடுக்குறாங்கன்னா அந்த பேராகிராஃப் என்ன தீம்னே தெரியாது. ஒரு தீம் வந்து இவ்வளவு லென்த் இருக்கு அப்படின்னா, ஓகே இப்போ ஒரு ஆர்டிகல் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் இருக்கு அப்படின்னா அந்த ஆர்டிகலை கஸ்டமைஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? நடுவுல இருக்கிற போர்ஷனை மட்டும் எடுத்து கொஸ்டினா வந்து ஃப்ரேம் பண்ணிருப்பான். எக்ஸாம்ல ஒரு ஆர்டிகல் வந்து இவ்வளவு லென்த் இருக்குப்பா, ஓகே, ஆனா எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் இருக்காது. ஏதாச்சும் ஒரு போர்ஷனை, ஒரு அந்த ஆர்டிகல்ல ஒரு போர்ஷனை எடுத்து உனக்கு கொடுத்துடுவான். அந்த போர்ஷனை கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணிருப்பான். அப்போ அந்த ஆர்டிகல் எதை பத்தி பேசுறாங்கன்னே உனக்கு தெரியாது. இப்படிதான் இருக்கும் எக்ஸாம்ல. அப்போ அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த ரீடிங் ஸ்கில் தேவை, அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் தேவை. அப்போ எதை பத்தி சொல்றாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இது வந்து எடுத்த உடனே வராது எல்லாருக்குமே. நீங்க வந்து அப்போ என்ன பண்ணணும்,
டெய்லி ஃபர்ஸ்ட் திங் உனக்கு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆர்டிகல், எனி ஆர்டிகல் உங்ககிட்ட இப்போதைக்கு நம்ம கிட்ட பவர்ஃபுல்லான சோர்ஸ் நியூஸ் பேப்பர் மட்டும்தான். சரியா? இப்போ நியூஸ் பேப்பர் வந்து நமக்கு பவர்ஃபுல்லான சோர்ஸ். ஸோ அப்போ அந்த சோர்ஸ் வந்து படிங்க, எவ்வளவு எவ்வளவு படிக்க முடியுமோ படிங்க. படிங்கன்னா மனப்பாடம் கிடையாது, ஜஸ்ட் அதை ரீட் கொடுங்க. அதை படிச்சு இனிஷியல் ஸ்டேஜ்ல உனக்கு வந்து மீனிங்ஸ் வந்து தெரியாது. ஓகே, இப்போ உனக்கு வந்து மீனிங்ஸ் தெரியல அப்படின்னா ஒயிட் ஓகேவா, இப்போ உனக்கு வந்து மீனிங்ஸ் வந்து தெரியாது. இப்போ மீனிங்ஸ் தெரியலனா சார் ஒகாபுலரினா என்ன சார், மீனிங்னா என்ன சார், இத வந்து டிஃபரன்ஷியேட்லாம் பண்ணிட்டு இருக்காது இப்போதைக்கு. இந்த 4 மாசம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இங்கிலீஷுக்கு நீங்க கொடுக்குற எஃபர்ட் என்ன அப்படின்னா இந்த 4 மந்த்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய 4 மாசத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு ஆர்டிகல்ஸ படிக்க முடியுமோ படிங்க. சரியா? 4 மந்த்ஸ்ல ஆர்டிகல்ஸ் ஹிந்து பேப்பர் தான். ஓகே, ஹிந்து பேப்பர் வந்து படிங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ டாப்ல இருந்து ஃபுல் நியூஸ் பேப்பரை கூட படிங்க. ஃபுல் நியூஸ் பேப்பர் கூட இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ணு. 1 ஹவர்ல எடுத்து வச்சிடாத, தயவு செஞ்சு சொல்றேன். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ரீடிங் ஸ்கில் ஹேபிட்டை வந்து ஒரு நாளைக்கு 2 ஹவர் 3 ஹவர் கூட படிங்க. ஓகே, ஸோ 2 ஹவர் 3 ஹவர் கூட படிச்சு இங்கிலீஷோட ரீடிங் ஸ்கில் படிக்கிறப்போ சின்ன சின்ன வார்த்தைக்கு கூட வந்து உனக்கு மீனிங் தெரியாது. சின்ன சின்ன வார்த்தைகளா இருக்கும், அதுக்கு மீனிங் தெரியாது. உனக்கு எதெல்லாம் மீனிங் தெரியலையோ அது எல்லாமே ஏன் 2 ஹவர் 3 ஹவர் ஆகும்னா நீங்க மீனிங் வந்து சர்ச் பண்ணுவீங்க. மீனிங்ஸ் சர்ச் பண்றப்போ அந்த டைம் எடுக்கும். சரியா? ஸோ கண்டிப்பாக ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலனாலும் அதுக்கான அர்த்தத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? சரியாப்பா? ஒரு வேர்டுக்கு அர்த்தம் தெரியலனாலும் அத ஜஸ்ட் சர்ச் பண்ணி எழுதிலாம் வைக்க வேண்டாம். இனிஷியலா அந்த வேர்டுக்கான மீனிங்க தெரிஞ்சுக்கோங்க. நியூஸ் பேப்பர்ல எல்லா வேர்டுமே குறிப்பிட்டது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500 அவ்வளவுதான் இருக்குமே. ஒரு 500 வேர்ட்ஸ் தான் வந்து சுத்தி சுத்தி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா உனக்கு தெரிஞ்சிடும் இது அந்த வேர்டு வந்து நெகட்டிவ் சென்ஸ் தரக்கூடிய ஒரு வேர்டு, இந்த வேர்டு பாசிட்டிவ் சென்ஸ் தரக்கூடிய ஒரு வேர்டு அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிடும். ஓகே, சரியா? சோ எதெல்லாம் வந்து நீ ஸ்கிப் பண்ணக்கூடாது? முதல் விஷயம் டேபிள்ஸ் லைஃப் ஸ்டைல்ல கொண்டு வர, நியூஸ் பேப்பரை லைஃப் ஸ்டைல்ல கொண்டு வர, பேங்கிங் அவேர்னஸ் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். சரியா? ஸோ அதுக்கு அடுத்தது ரீசனிங். சாரி, இப்போ இன்னொரு விஷயத்த நான் மறந்துட்டேன். இதை படிச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அகைன் என்னன்னா இங்கிலீஷ்க்கு டெய்லி குவிஸ் அண்ட் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ்க்கு டெய்லி குவிஸ் அண்ட் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இத வந்து ஒரு டார்க் ட்ரூத் நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அட் எனி காஸ்ட் அட்லீஸ்ட். ஓகே, செக்ஷனல் கியூஸ் சொல்றேன். சரியா? செக்ஷனல் கியூஸ் ஃப்ரீ கியூஸே இருக்கும். ஓகே, இப்போதைக்கு ஒரு 2 சோர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அடால எப்பவுமே ஃப்ரீயா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப் இருக்கு அப்படின்னா ஃப்ரீ குவிஸஸே வந்து செலக்ட் பண்ணீங்க.
ஓகே, நிறைய ஆர்டிக்கலை வந்து படிச்சு உனக்கு செல்ஃபா புரியுற வரைக்கும் நல்லா படிங்க. சரியா? புரியுற வரைக்கும் நல்லா படிச்சு டெய்லி குவிஸ் உண்டு, அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. இது இங்கிலீஷ்க்கு ஒரு நாள் கூட வந்து ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. புரியுதா? அடுத்த ரெசல்யூஷன் என்னது? டெய்லி குவிஸ் நான் எடுத்துருவேன், டெய்லி அனாலிசிஸ் நான் பார்த்துருவேன்றது. கொஞ்சம் இருங்க, தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட் சூட்டபிள் ஆகிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க. நான் தனியா ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டுக்காக நான் கூகுள் மீட் ஒன்று கனெக்ட் பண்றேங்க. சரியா? ஒர்க்கிங் இப்போதைக்கு நான் வந்து சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி ஒரு 4 hours ஸ்பெண்ட் பண்ணுங்க. மினிமம் 4 hours தேவை, கண்டிப்பா தேவை. ஓகே, ஸோ அந்த 4 hours உங்களால என்ன யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதை ஸ்ட்ராங்கா கான்ஃபிடென்ட்டா பண்ணுங்க. சரியா? அதான் கிராமர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. நீங்க வந்து ஸோ உங்க லைவ்ல வந்து நான் இப்போ எல்லாருக்குமே ஒன்று வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸோ இது வந்து நீங்க இல்லாம இது பாசிபிள் இல்லை. இன்னைக்கு தான் வந்து இது வந்தது. சில்வர் எஜுகேட்டர் அவார்டு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மொபைல் ஆப். சரியா? ஸோ கிளாஸ் பிளஸ் ஆப்ல இருந்து ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களை ஃபாலோ பண்றாங்க. ஸோ கண்டென்ட் வைஸ் ஸ்பெசிஃபிக்காக ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்தது அவார்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் வந்து நான் ப்ரெசென்ட் பண்றேன். ஸோ இது எல்லாமே உங்களால மட்டும்தான். அண்ட் ரொம்ப 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 இது வந்து நன்றின்றது சொல்ல முடியாது. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் இல்லை அப்படின்னா இது பாசிபிள் இல்லை. அண்ட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரெகக்னைசேஷன். கிளாஸ் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் தான் ஆப்வியஸ்லி எனக்கு ஹார்ட்ஃபெல்ட் ரெகக்னைசேஷன். அதை தாண்டி ஓகே ஏதோ இந்த மனுஷன் ஏதோ பண்றான்டா அப்படின்னு நம்பி இது ஒரு அவார்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. கண்டிப்பாங்க போஸ்டிங் வாங்கிட்டு நீங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணணும். சரிங்க, லிசன். ஸோ செக்ஷுவல் குவிஸ் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஸோ இதை மட்டும் விட்டுறாதீங்க. சரியா? இங்கிலீஷ்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு செக்ஷனல் குவிஸ்ல இம்பார்ட்டன்ஸா இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா முடியும். கிளியர்? சரிப்பா சார். இப்போ
ரீசனிங் சார், ரீசனிங். இப்போ டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு வந்து குவான்ஸுக்கு ப்ராக்டிஸ் தேவை, இங்கிலீஷ்க்கு குவிஸ் தேவை. ஸோ அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேஸ், ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா நீங்க வந்து குவான்ஸும் ஒரு நாள் ஃபுல்லா குவிஸும் போட்டுக்க முடியாது. எல்லாம் கம்ப்ளீட் ஆன அப்புறமா சரியா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சோர்ஸ், ஓகே, சிங்கிள் சோர்ஸ், சிங்கிள் சோர்ஸை கலெக்ட் பண்ணிடுங்க. சிங்கிள் சோர்ஸை கலெக்ட் பண்ணி வச்சு, சார் என்ன சிங்கிள் சோர்ஸ்னா மெட்டீரியல்ஸ், ஓகேவா, ஒரு மெட்டீரியலை கலெக்ட் பண்ணிக்கங்க. சரி, அது ஏதாவது புக்கா இருக்கட்டும், இல்ல வெப்சைட்டா இருக்கட்டும், இல்ல பிடிஎஃபா இருக்கட்டும், எதனாலுமே முதல்ல இப்ப நான் உங்களுக்கு சொல்றதுன்னா எல்லாமே ஹார்ட் காப்பியா எடுத்து வச்சுக்கோ. பிரிண்ட்டுக்கு செலவாகும்னு யோசிக்காதீங்க. ஓகே, முதல்ல நீங்க வந்து ஒரு ஹார்ட் காப்பியா எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துடணும். ரீசனிங் நான் ஒவ்வொரு டைம் நான் இது வந்து ஏன்னா மேக்ஸுக்கு நான் பார்த்துப்பேன் கம்ப்ளீட்டா, நீங்க வீடியோஸ் பார்த்துப்பீங்க, எடுத்துப்பீங்க. ஸோ ஒரு போர்ஷன் ஆஃப் பார்ட் ஓவர். பேங்கிங் அவேர்னஸும் நான் பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணி கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா அதில் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிட்டேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பார்ட்டும் ஓவர். ஸ்ட்ராட்டஜிக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ஒரு வெப்சைட் இருக்கு. ஆனா ரீசனிங் வந்து இந்த மாதிரி வந்து உன்னால பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க வந்து நம்மளோட டைவர்ஷன்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். சரியா, டைவர்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகிறப்போ டைம் வேஸ்ட் ஆகும். ஒன்னு டச் பண்ண போய் நீ வேற எங்கேயோ டச் பண்ணி போயிட்டு இருப்ப. சரியா, ஸோ நீ ஒன்னு டச் பண்ண போய் வேற எங்கேயோ டச் பண்ணி போயிட்டு இருப்ப, உனக்கு டைவர்ஷன்ஸ் ஆகி டைம் வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால முதல்ல டிசைட் பண்ணிடு. முதல்ல டிசைட் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு வந்து ரீசனிங்க்கு ஒரு சோர்ஸ் எடுத்து வச்சிரு. ஓகே, ரீசனிங் ஒரு சோர்ஸ் எடுத்து வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அட்லீஸ்ட் டெய்லி, இப்போ ஆக்சுவலா ரீசனிங் இப்பவே நான் ஸ்டார்ட் பண்ணோம்னா உண்மையிலே ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸி தான். ஒரு டைம் கான்செப்டை லேர்ன் பண்ணிட்டீங்கனாலே அதை ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். சரியா, அது வந்து நம்ம நோட்டிபிகேஷன் வந்தப்போ கூட நம்ம படிக்கலாம். ஆனா இந்த பசில் இருக்குல்ல, பசில் வந்து நல்ல ஸ்பீட் வேணும். அதனால டெய்லி 5 பசில், ஓகே, டெய்லி 5 பசில் மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஒரு நாள் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் கூகுள் மீட்ல சொல்லித்தரேன் பசில் எப்படி எடுத்து போகணும். ஏன்னா நிறைய பேருக்கு ஃப்ரெஷரா இருந்தா மட்டும் கேளுங்க, நான் ஒரு நாள் சொல்லித்தரேன் பசில் மட்டும். ஓகேவா, சிடபிள்யூஜே வெப்சைட்ஸ்ல, அப்புறம் கைட்லி வெப்சைட்டு, ஸ்மார்ட் கிடாலையும் எல்லா ஃப்ரீ பிடிஎஃப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஏதாச்சும் ஒரு பிடிஎஃப் எடுத்து, ஓகேவா, ஸோ டெய்லி ஒரு 5 பசில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி பசில் மட்டும். நோட்டிபிகேஷன் வந்த அப்புறம் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நோட்டிபிகேஷன் வந்த அப்புறம் 1 மந்த் போதும். ஆமாங்க, இது மிக்ஸ் பண்ணி போடுங்க. சரியா, 5 பசில் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இனிஷியல் ஸ்டேஜ்ல பேசிக்ஸா ஸ்டார்ட் பண்ணுங்க. இனிஷியலா பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ அப்படியே கொஞ்சம் உங்க லெவலை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஒரு மெயின்ஸ் லெவல் பசில். ஓகே, ஸோ 3 ப்ரிலிம்ஸ் 2 மெயின்ஸ் வந்து ஸ்பிட் பண்ணிங்க. இந்த மாதிரி போர்ஷன்ஸை ஸ்பிட் பண்ணி படிச்சாத மட்டும்தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும். நம்ம மைண்டை வந்து அப்படியே கொலாப்ஸ் பண்ணும். ஏன்னா எக்ஸாம்ன்றது ஒரே நாள்ல எல்லா செக்ஷன்ஸும் நம்ம அட்டன் பண்ணணும். சரியா,
ஸோ அப்போ நம்ம மைண்டு வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். மேக்ஸுக்கு ஃபாஸ்ட்டாக ஆக்ட் ஆகணும், இங்கிலீஷுக்கு பொறுமையாக படிக்கணும், அது மெயின்ஸில் சொல்கிறேன், பேங்கிங் அவேர்னஸ், அதாவது ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் வருது அப்படின்னா அதை படித்து நீங்கள் படித்ததெல்லாம் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ரீசனிங் வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சரியா? இது எல்லாமே ஸோ டெய்லி பேசிஸில் இதை வந்து அப்படியே கொண்டு வந்துருங்க. இதை பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக எல்லாருக்குமே போதுமான டைம் இருக்கு. நான் ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் கொடுத்துருக்கேன். இதை எல்லாமே யார் டிசிப்ளின்டா, ரொம்ப டிசிப்ளின்டா அண்ட் கன்சிஸ்டன்சியா பண்றியோ, யார் ரொம்ப டிசிப்ளின்டு பிளஸ் கன்சிஸ்டன்சி இது இருந்தா மட்டும்தான் உன்னால சக்சஸ் பார்க்க முடியும், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சக்சஸ் பார்க்க முடியும். இல்லைன்னா இது நடக்கவே நடக்காது. நான் ஷெடியூல் என்னங்க ஷெடியூல், பெரிய ஷெடியூல ஒன்றும் இல்லை. நான் டெய்லி படிக்கிறதுக்கான ஷெடியூல் கொடுத்துட்றேன். சரி, இப்போ நான் உங்களுக்கு எடுத்த ரெசல்யூஷன், ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் என்ன? செஷன் முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் என்னப்பா? டேபிள்ஸ். செகண்ட், அடுத்த ரெசல்யூஷன் டேபிள்ஸ், ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ். அடுத்த ரெசல்யூஷன் டேபிள், ஸ்கொயர், கியூப்ஸ். அது அடுத்து நியூஸ் பேப்பர் பர்சன்டேஜ் வேல்யூஸ், percentage to fraction, percentage to fraction. அதுக்கு அடுத்து every Saturday Sunday current affairs revision plus quiz. every Saturday Sunday revision plus quiz. அதுக்கு அடுத்து நியூஸ் பேப்பர், டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங். ஓகே, நியூஸ் பேப்பர், அதாவது நியூஸ் பேப்பர் வந்து உங்க இங்கிலீஷோட ப்ரிப்பரேஷனா வச்சுக்கோ. சரியா? நியூஸ் பேப்பர் வந்து இங்கிலீஷ்கான ப்ரிப்பரேஷனா வச்சுக்க. இது வந்து டெய்லி குவிஸ், மறந்துடாத. டெய்லி குவிஸ், எனி ஃப்ரீ சோர்ஸ்ல இருந்து டெய்லி குவிஸ் எடுத்துக்க. ஓகே, ஸோ லாஸ்ட் ரீசனிங் 5 பசில். கிளியரா? சரிங்க. ஸோ வேற ஏதாச்சும் இருந்தாலும், உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுனாலும் ஓகே எனக்கு ஆப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ நான் டெடிகேட்டடா ஹார்ட்ஃபுல்லா வந்து தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணி எல்லா எஃபர்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த எஃபர்ட்டை ஒரு மீனிங்ஃபுல்லா எடுத்து நீங்க பண்ணுங்க. ஏன்னா இது வந்து எனக்காக நீங்க பண்றது இல்ல, உங்களுக்காக, உங்களுடைய ஜெனரேஷனுக்காக, ப்ரெசண்டா உன்னை நம்பி இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்காக. ஓகே, ஸோ உங்களை நீங்களே வந்து இது எல்லாமே மற்றவங்களுக்காக யோசிச்சிங்க அப்படின்னா பேங்க் உங்களை பார்த்துக்கும். ஓகே, சரிங்க. தேங்க்யூ ஸோ மச். குட் நைட்பா. ஸோ ஓரியன்டேஷன் கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி டெலகிராம் குரூப்ல, நம்மளுடைய மெயின் குரூப்ல கொஞ்சம் போட்டு விடுங்க. ஸோ தட், ஏன்னா இந்த செஷன் முடிச்ச அப்புறமா ஸோ நான் தூங்குறப்போ உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நான் போய் தூங்குவேன். ஸோ மெயின் குரூப்ல, ஓகே, அரவிந்த் ஆப்டிவர்ஸ் மெயின் குரூப் இருக்குல்ல, அந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம்
நீங்க என்ன இன்புட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றத போட்டு விடுங்க. ஓகே, ஓகே, குட் நைட் பா.